வணக்கம் மக்களே! இன்னைக்கு முருகருக்கு பிடிச்ச தெனரிசி உருண்டை செய்யலாம் வாங்க. சஷ்டிக்கு தாங்க செஞ்சு வச்சேன். 1 கப்பு தெனரிசி எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. அழுக்கு அதிகமாக இருக்கும் தெனரிசியில. 2, 3 வாட்டி கழுவிட்டு, இது மாரி ஒரு வெள்ளை துணியில போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃபேன் காத்துல வச்சாவே நல்லா காஞ்சிருங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருந்ததுங்க. இந்த பதத்துக்கு வந்தத எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. கடாய் சூடானத சிம்மில வச்சு. உடம்புக்கும் அவ்வளோ நல்லதுங்க தெனரிசி. நல்லா இந்த பதத்துக்கு வறுத்து ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. அதுக்கு கூட 2 ஏலக்காய் போடுங்க. நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சின்னு வந்துடுங்க. 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கணுங்க. கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கினா நல்லா வெல்லம் கரையட்டும். கரைஞ்சி வந்தது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, ஆறட்டும். இந்த சைடு தெனை மாவு எடுத்து ஒரு கொட்டிக்கோங்க. 2 ஸ்பூன் பசு நெய் எடுத்துக்கோங்க. முந்திரி, திராட்சை நல்லா வதங்கட்டும். மாவில் போட்டு நல்லா கலரி கொடுங்க. வெல்லம் தண்ணி ஊற்றிடுங்க. தேன் கொஞ்சம் ஊற்றலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றிக்கோங்க. நல்லா பொடி பொடியாக வருங்க. தண்ணி எல்லாம் ஆகாது. 1 ஸ்பூன் தேன் ஊற்றி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. சூப்பரான தெனை உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. முருகருக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த உருண்டை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.